ஜம்மு காஷ்மீரின் 5 எல்லையோர மாவட்டங்களில் தங்கியிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் ஜம்மு காஷ்மீர் அரசால் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்காக ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், பதுங்கு குழிகளில் சில மக்கள் பதுங்கியிருக்கக்கூடியதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் விதமாக ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன? விவரங்கள். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற மாநிலம் எது என்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் பாகிஸ்தானுடைய முதல் தாக்குதலுக்கு ஆளான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி என்பது அதிக அளவிலான அந்த பாகிஸ்தான் எல்லை பகுதியை தாங்கி நிற்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர் ஓமர் அப்துல்லா இந்த தாக்குதல் தொடங்கிய உடனேயே அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக 5 மாவட்டங்கள் இருக்கின்ற மக்கள் அவர்களது இல்லங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்கள்ல பதுங்கு குழிகளிலும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதிகள் என்பது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு அதிகமாக ஆளான பகுதிகளாக இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்த முடியாத ஒரு பட்சத்தில் தான் பதுங்கு குழிகள் அந்த பதுங்கு குழிகள் என்னவென்றால் பாதுகாப்பு படையினர் அந்த பதுங்கு குழிகள்ல இருந்து தங்களது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள். திடீரென்று பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தினால் அந்த பதுங்கு குழிகளில் சென்று இருந்து தங்களது தாக்குதலை நடத்துவதுதான் பாதுகாப்பு படையினருடைய கடமையாக இருக்கிறது. அந்த பதுங்கு குழிகள்ல பொதுமக்கள் ஏராளமானவர்கள் தொடர்ந்து பேசலாம். ராமகிருஷ்ணன், இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேசன் நம்மோடு இணைக்கிறார். வணக்கம் சார். தொடர்ந்து 3வது நாளாக நள்ளிரவில் இந்த தாக்குதலானது பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவங்க ட்ரோன் தாக்குதல் தான் மேற்கொண்டுட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னா முந்தா நாள் நைட் அவங்க 8 மணிக்கு மேல ட்ரோன் தாக்குதல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்ல வரும்போது கிட்டத்தட்ட 300-400 ட்ரோன்ஸ் வந்தது. அந்த 300-400 ட்ரோன்ஸும் லாய்டரிங் மியூனிஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கமகாஜி டைப் ஆஃப் ட்ரோன்ஸ் கிடையாது. இதை நம்மளுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. அதுல பெரும்பாலானவை சாதாரண ட்ரோன்ஸு, அதுல எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் இல்லாம அனுப்பப்பட்டது. ஒரு சில ட்ரோன்ஸ்ல கொஞ்சமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு இதை எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுடைய டாக்டிக்ஸ், நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அலர்ட்னஸ் எஃபெக்டிவ்னஸையும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெங்க இருக்கு, அதோடைய லொக்கேஷன் எங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அனுப்பிச்சு வச்சா அந்த ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. அது முதல் நாள் நைட் நடந்தது. அதுல நம்ம எல்லா ட்ரோன்ஸையும் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றது தவறான ஒரு கிளைம் ஆயிடும். பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு ரிட்டாலியேட்டரி மெஷரா நம்ம ஒரு 4 ட்ரோன்ஸ் தான் அனுப்பிச்சோம். 4 டார்கெட் தான் எய்ம் பண்ணோம். அதுல 3 டார்கெட்டை எய்ம் பண்ண அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டாங்க. பாகிஸ்தான்ல ஒரே ஒரு ட்ரோன் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ரெடாரா தகர்த்துருச்சு. அதாவது சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா அந்த டார்கெட்டை வீழ்த்திருச்சு. இது முந்தா நாள் நைட்டு. இப்ப நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி ஈவினிங்கே அவங்க இந்த ட்ரோன் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அதிகாரப்பூர்வமா அது எத்தனைங்கிறது இதுவும் கிட்டத்தட்ட 300-400 ட்ரோன்ஸ் இருக்கும். இவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 300-400 ட்ரோன்ஸ் இந்த புலி வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு நாள் வரும்போது இதாகுன்ற மாதிரி இது ஒரு சீப்பான டாக்டிக்ஸ். இந்த ட்ரோனோட விலை ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கும். $100 கூட இருக்காது. இந்த மாதிரி ட்ரோன்ஸை அவங்க ஒரு 400 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சா கூட $40,000 தான் அவங்களுக்கு. அந்த இதுல எம்டி ட்ரோன்ஸ் அதில் எதுவுமே பெருசா போகாது. ஆனா நம்மளுடைய மிசைல் சிஸ்டம் ஃபயர் பண்ணும்போது S-400 ஃபயர் பண்ணும்போது ஒரு மிசைலோட விலை ஜாஸ்தி. அதே மாதிரி இது ஒரு ட்ரோனுக்கு ஒரு மிசைல் ஃபயர் பண்ணாது. இது மிக ஒரு அரே ஆஃப் மிசைல்ஸ் ஃபயர் பண்ணும். அதனால நமக்கு எக்கனாமிக்கலி இது ஒரு இதை அவங்க ஏற்படுத்துறதா நினைச்சுக்கிட்டாங்க. இதுல இன்னொரு இது என்ன பார்க்கணும்னா இப்ப நேற்று முந்தா நாள் 400 ட்ரோன்ஸ் இந்த மாதிரி அனுப்பிச்சு அது வெறும் வெத்து ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு நம்மளை ஏமாற்றி இதுக்கு ஊடால அவங்க உண்மையான கமகாசி 3 டைப் ஆஃப் ஒரு ட்ரோன்ஸ், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட அனுப்பும் போது நம்ம அதை விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திடும்.
அந்த ஒரு இதை எதிர்பார்த்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் தவிர சாம்பா செக்டர்ல ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் பிட் பெரிய அளவுல வந்து நடக்க ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதை நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா முறியடிச்சிருக்காங்க. இது தவிர ஆர்ட்லரி ஷெல்லிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஹெவி காலிபர் ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து ஜம்மு, சாம்பா, ஈவன் கட்டுவா எல்லா இடத்துலயும் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. முன்னாடி ரஜோரி, பூஞ்ச் இந்த இடத்துல மட்டும் நடந்ததை விட்டுட்டு இப்ப எல்லா இடத்துலயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய டேமேஜ் அசஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டும்தான் நம்ம வந்து நம்ப முடியுமே தவிர ஊடக வாயிலாக வர்ற எதையுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில உண்மைகள் உண்மையாவே இருந்தாலும் தேசிய நலனுக்காக சென்சார் பண்ணி நம்ம அரசாங்கம் வழங்குறது மட்டும்தான் பொதுமக்களை போய் சேர வேண்டும். இப்ப இந்த அட்டாக், நேற்று நைட்டு நடந்த அட்டாக்ல ஒரு சில ஊடகங்கள் என்ன கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 2 ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து ரஜோரி செக்டர்ல அது ஸ்ரீநகர் மேல பறக்கும் போது நம்ம அதை இன்டர்செப்ட் பண்ணி சுட்டு வீழ்த்தினதா வந்து கிளைம் பண்றாங்க. இது போக ஹரியானா மேல ஒரு ஃபத்தா மிசைல், ஃபத்தாங்கிறது பாகிஸ்தானோட ஃபத்தா மிசைல், ஃபத்தா 1 and 2 இருக்கு, 150ல இருந்து 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற அந்த மிசைல், இதையும் சுட்டு வீழ்த்தினதா வந்து இப்போ வந்து ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக நேஷனல் ஊடகங்கள்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து கிளைம் பண்றாங்க. இது உண்மை என்றால் நம்மளுடைய வான்வெளியில் அவர்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு போர். நேற்று நான் ஈவினிங் வந்து நம்மளுடைய கேள்வி களத்துல இதைத்தான் சொல்லிட்டு போனேன். நம்ம வந்து ஆல்ரெடி போர்ல நுழைஞ்சாச்சு. இது வந்து போர் தான். இதுல இனிமேல் என்ன திரும்பி பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து அவங்களுடைய நம்ம வான்வெளியில அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்தாதான் போருன்றது கிடையாது. அவங்க வான்வெளியை ஊடுறது எந்த விதமான ஒரு அமினிஷன் அனுப்புனாலும் அது போர் தான். நம்ம தேசிய தலைமை எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க எடுத்ததை வெளியில சொல்லாம இருக்காங்களா ஊடக வாயிலாக ஒரு இது மூலமா? அதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒரு இதுக்காக தேசிய நலனுக்காக ஒரு சில இதை வந்து அவங்க சென்சார் பண்ணலாம் அசாதாரண சூழ்நிலையில. அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல உண்மையிலேயே வந்து நம்ம வந்து வெறும் டிஃபென்சிவ் தான், நம்ம அவங்களுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் தான் கொடுக்கணும்னா ஒரு ராணுவ அதிகாரியா நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். ஏன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஒரு பேருக்கு சொல்றேன், அவங்க 4 அறை அரைஞ்சா நம்மளும் 4 அறை தான் அறையணும். அவங்க வந்து ஒரு ரைஃபிளை வச்சு ஃபயர் பண்ணா நம்ம ரைஃபிளை வச்சு மட்டும்தான் ஃபயர் பண்ணணும், மோட்டரை வச்சு ஃபயர் பண்ணா மோட்டரை விட்டு வச்சு தான் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். பல வருடங்கள் இந்த இது வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் இந்த இது வந்து என்னைக்கு அவங்க நம்ம ராணுவ தளங்களையும் பொதுமக்கள் குடியிருப்பையும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அது வார போர் என்கிறது வந்துச்சு. போர்ல வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் வார் அண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி போர்ல வந்து எவன் முதல்ல அடிக்கிறானோ அதுவும் எவ்வளவு இதாக அடிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம அட்வான்டேஜை வந்து பாகிஸ்தான் கையில கொடுத்துட்டோமா அப்படி கண்டிப்பாக நம்ம தேசிய தலைமை ராணுவ தலைமை இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் பாகிஸ்தான் கையில கொடுத்துருக்காது. நம்ம வந்து என்ன அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து அவங்க சொல்றாங்க, மற்ற ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டு ராணுவம் வந்து அந்த பக்கம் நம்ம ட்ரோன் தாக்குதல் நடத்துனதுல என்ன டேமேஜஸ் நடந்திருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அசஸ் பண்றது வந்து இன்னொரு பக்கம் நம்ம சைடு நேற்று மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதல் அவங்க நடத்திருக்காங்க. இதுல எந்த விதமான பாதிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துல கொண்டு நான் சொல்லணும், மீடியால எல்லா பொதுமக்களுக்கும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா டெல்லி மாதிரி நம்ம தேசிய கேபிட்டலையே அவங்க தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹரியானா மேல ஒரு இது மிசைல் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை என்றால், அவங்களோட ஃபைட்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை என்றால், உண்மையிலேயே இவங்க வந்து மிகப்பெரிய அடியாக அடித்து அவங்க ராணுவத்தை பலவீனமடைய செய்யற அளவுக்கு ஒரு பெரிய அடியை அடிக்க வேண்டும். காத்திருந்து நம்ம டிஃபென்ஸ் அப்படின்ற அந்த காலம் போய் நம்ம வந்து அஃபென்சிவ் டிஃபென்ஸ்ங்கிறதுல வந்து நம்மளுடைய கை ஓங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. இப்போ பார்க்கும்போது நம்ம பாகிஸ்தானை விட ஆயுத பலத்துல கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். ராணுவ தளவாடங்கள், அந்நிய செலாவணி உள்ளிட்ட பல விஷயங்கள்ல இந்தியா வந்து பாகிஸ்தானை விட பலமா இருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தான் இது போன்ற தாக்குதலை நடத்துறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம்? பாகிஸ்தானுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேசியம் பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடு ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து தீவிரவாதத்தின் பிடியில், அதாவது தீவிரவாதத்தை ஒரு இண்டஸ்ட்ரியாக அதை வந்து ஒரு
ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு இதா பார்த்து அதை உற்பத்தி பண்ணாங்க தீவிரவாதத்தை. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இவங்க ஒரு கூலிப்படை மாதிரி செயல்பட்டு பணம் வந்துச்சு, அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துச்சு. அது அந்த இராணுவமும் அவங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்ற பேர்ல அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கரப்டான லீடர்ஸ் இருந்து இவங்கெல்லாம் அந்த பணத்தை வந்து அந்த ஈஸியா கிடைச்ச டாலர்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், அந்த டாலர்ஸை வந்து சாப்பிட்டு அவங்கள்ட்ட இண்டஸ்ட்ரி, மேஜர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒரு காட்டனை வச்சு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒன்று பெருசு, அது ஒன்று தான் அவங்களுடைய பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய ஒரு வருட எக்ஸ்போர்ட்ஸோட இது வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு 35 to 40 பில்லியன் டாலர் தான். அதே சமயம் நம்ம இந்தியாவோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 900 பில்லியன் டாலர்ஸ் இருக்கு. அதாவது ஏணி வச்சாலும் எட்டாதுன்ற மாதிரியான நம்ம எக்கானமி. அவங்க கிட்ட எக்கானமின்றது வந்து பொருளாதாரங்கிறது வந்து அடிமட்டத்தில் இருக்கு. தீவிரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது, இராணுவம் தன் போக்கில் போகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மனநிலை பாதிக்கப்பட்ட தலைவர்கள் போலும் அனைவரும் வந்து ஒன்றுமே தெரியாது. அவங்களுடைய ராணுவ மந்திரி என்ன பேசுறாரு அவருக்கு புரியுதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி பேசுறாரு. அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோ இல்ல அவங்களுடைய பழைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ எல்லாருமே நாங்க ஆமா கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்தெந்த விதமான அந்த ஒரு நாடு எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதோ அதுக்கு வந்து ஒரு உதாரணமா அந்த நாடு இருக்கும்போது அப்ப அவங்க கிட்ட நீங்க எந்த கொள்கை எந்த கோட்பாடை எதிர்பார்க்க முடியும்? மக்கள் நலன் அப்படிங்கிறது அந்த நாட்டுல என்னைக்குமே இல்லை. இல்லாட்டினா மக்கள் நலனுக்கான ஒரு நாடு என்பது என்ன? மக்களால் ஆனதுதான் நாடு. மக்களால் மக்களுக்காக மக்களை வந்து ஒரு அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு. அது வந்து அங்க கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வர்ற வருமானத்தை இவங்க இராணுவத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் செலவழிச்சுக்கிறாங்க. அதாவது இந்த பஞ்சாப் சிந்து மாகாணங்களுக்கு மட்டும் செலவழிச்சு பலுச்சிஸ்தான் மாதிரி பின்தங்கின மாகாணத்துக்கு எதுவுமே இது வரைக்கும் கொடுக்காதனால அங்க உள்ள கலவரம் வந்து இப்போ வந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் மேப்பே சேஞ்ச் ஆக போகுது. அவங்களுடைய உள்நாட்டு கலவரங்கள் அந்த அளவுல இருக்கும்போது இந்த இராணுவம்ங்கிற பேர்ல இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற பெரிய அக்கப்போர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா இவங்க நினைச்சதை அவங்க செய்யறாங்க. அவனுடைய ரெலிவன்சி முக்கியத்துவம் நான் தான் முக்கியம் இந்த பாகிஸ்தான்ல அப்படின்னு அந்த இராணுவம் நிலைநாட்டுறதுக்கு தீவிரவாதிகளோட பிடியில இருந்துட்டு அவங்க தீவிரவாதிகளுடைய ஒரு ஃபேமிலி செத்து போச்சுன்னா அதுக்கு வந்து தேசிய இது கொடுக்கறது வந்து தேசிய கொடியை போர்த்தி ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்கறது, அதுக்கு இராணுவ அதிகாரிகள் போய் அங்க போய் மரியாதை பண்றது அப்படிங்கிறது எதை வெளிப்படையா காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா அது இராணுவம் கிடையாது, அது தீவிரவாதம் தான். அந்த இராணுவங்கிற அந்த யூனிஃபார்ம்ல அவங்க இருக்காங்க. அதனால அவங்க பாகிஸ்தான் நலனையோ பாகிஸ்தான் நாட்டுடைய பாதுகாப்பையோ எதையுமே கருத்துல கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அவர்கள் எது வேண்டுமானால் செய்வார்கள். அதனுடைய உதாரணம் தான் அதாவது மிகப்பெரிய வல்லரசான இந்தியாவின் மீது போர் தொடுக்க அவங்களோட ஆயத்தம் பண்ணுவது. பாகிஸ்தானின் அத்துமீறலால் காஷ்மீரில் கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பல கட்டடங்கள் சேதமடைந்திருக்கிறது. வீடுகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் அத்துமீறலால் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள கோயில் சேதமடைந்திருப்பதாகவும் தற்போது அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் மருத்துவமனைகள் தயார் நிலையில் உள்ளதாக முதல்வர் ரேகா குப்தா தற்போது அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். டெல்லியில் மருத்துவமனைகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் படுக்கை வசதிகள், தேவையான அளவு மருந்துகளும் கையிருப்பில் உள்ளதாக டெல்லி அரசு தகவலை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மருத்துவர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தயார் நிலையில் இருப்பதாக டெல்லி அரசு விளக்கம் அளித்துள்ளது. சைபர் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரிசர்வ் வங்கியுடன் வங்கிகள் தொடர்பில் இருக்க ஒன்றிய நிதி அமைச்சகம் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறது. சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் விடுப்புடன் கண்காணிப்புடனும் இருக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் தேவையான அளவில் இருப்பில் உள்ளதால் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்றும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உணவுப் பொருட்கள் அனைத்தும் தற்போது இருப்பில் உள்ளதால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறலால் பல கட்டிடங்கள், கோயில் வளாகங்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முப்படை தளபதிகளுடன் எல்லை நிலவரம், இந்திய ராணுவத்தின் பதிலடி குறித்தும் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தற்போது இருக்கும் நிலவரம் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மே 15ஆம் தேதி வரை 32 விமானங்களும் மூடப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 32 விமான நிலையங்களும் மே 15ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். அம்பாலா, அவந்திப்பூர், பூஜ், பிகானேர், சண்டிகர், இன்டன், ஜம்மு விமான நிலையங்கள் அனைத்தும் மே 15ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஜெய்சால்மர், ஜோத்பூர், குலு, மனாலி, லே, லூத்தியானா, பதான்கோட், பாட்டியாலா விமான நிலையங்களும் மூடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்க முயற்சி என்றும் வான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை சேர்ந்த செல்வ ராமலிங்கம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய ராணுவம் தாக்குதலை முறியடித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? கண்டிப்பாங்க, இது 3வது நாளா நடக்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம இழந்த இந்த 26 உயிர்களுக்கு தண்டனையா தான் நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத கூடாரங்களை தான் நம்ம அழிச்சோம். ஆனா அவங்க தீவிரவாத கூடாரங்களை அழிக்கல, எங்களோட ஆர்மி இன்ஸ்டாலேஷனை தான் அழிச்சிருக்கீங்க அப்படிங்கறத உறுதி செய்யற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. இப்போ ஜம்மு பகுதியில நிறைய தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ஒரு அரசு அதிகாரி இருந்துட்டதா செய்திகள் எல்லாம் வந்த வண்ணம் இருக்கு. ஆனா ராணுவ பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால இவங்க ஏதாவது தரைவழி தாக்குதலாவோ அல்லது ட்ரோன்களை வேற வகையில எதையாவது பயன்படுத்தி அந்த மாதிரி பண்ணினா தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன சேதாரங்கள் நடக்கும். ஆனா ரொம்ப பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா ஏர் டிஃபென்ஸ் முறியடிக்கக்கூடிய முற்றிலும் முறியடிக்கக்கூடிய திறன் வாய்ந்த வான் பாதுகாப்பா தான் நம்மளோட வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. ஸோ அந்த விதத்துல பார்க்க போனா இது பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அங்க உள்நாட்டு குழப்பம் இருக்கு, பொருளாதார சீர்குலைவு இருக்கு. அதையெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான அந்த உள்நாட்டு குழப்பம், பொருளாதார சீர்குலைவு இன்னும் அவங்களுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இங்க நம்ம இந்தியா கிழக்கு பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்துற மாதிரி அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தான்ல விடுதலை படைகள் கிளர்ச்சி இதை சாதகமா பயன்படுத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்களோட அங்கேயும் சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவங்களோட அந்த வஞ்சம் அந்த இது இந்தியா மேல திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்தியா தான் அந்த பலூச்சிஸ்தானோட விடுதலைக்கான விஷயத்தையும் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சுதான் வங்கதேசம் உருவாக்கி நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதே போல இதையும் இந்தியானாலதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அந்த அந்த வஞ்சத்தை வச்சுட்டு இந்த தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா இந்தியா இந்தியா வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா இதுவரையிலும் இது எந்த நாட்டையும் போய் நம்ம தாக்கி அந்த நாட்டை அடிமைப்படுத்தி இல்ல அந்த நாட்டோட விஷயங்கள்ல நம்ம தலையிட்டு அந்த மாதிரி பண்ணினதா இதுவரையிலும் நம்மளோட இந்திய வரலாறுல எப்பயுமே கிடையாது. ஆனா இது தொடர்ந்து இவங்க தாக்குதல் நடத்தினாங்களா கண்டிப்பா பாகிஸ்தான் ஒரு பேரழிவை சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா ராணுவ பலத்துல பார்த்தோம் அப்படின்னா நாம உலகிலேயே 3வது பெரிய ராணுவ பலம் படைத்த ஒரு நாடா நம்ம திகழ்றோம். அவங்க எல்லாம் 112வது இடத்துல தான் இருக்காங்க. இது
மிகப்பெரிய ராணுவ பலத்துல வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல நம்ம மிகப்பெரிய பலம் பெற்ற நாடா இருக்கும்போது இவங்க எந்த ஒரு முகாந்திரத்துல வந்து இந்த மாதிரியான ட்ரோன்கள் தொடர்ந்து இவங்க வந்து வீசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ட்ரோன் கூட பார்க்க போனோம்னா எல்லாமே வந்து அதிகமா சைனா தயாரிப்பாகவும் துருக்கியோட தயாரிப்பாகவும் தான் இருக்குது. ஆனா நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் வந்து அதை எல்லாமே வான்வெளியிலேயே வந்து முறியடிச்சதுனால இப்ப சைனாவோட அந்த ஆயுதங்களை வந்து உலக நாடுகளோட சந்தைகள்ல வந்து விற்பனை பண்றதுக்கான சூழல் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால இவங்க இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறாங்களோ அப்படிங்கறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா என்னதான் வந்து சைனா வந்து போர் வேண்டாம், 2 நாடுகளும் சமாதானமா போகணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டு இருந்தாலும் பின்னணியில இருந்து அவங்க வந்து ஆயுதங்களை வந்து அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே நாங்க இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதுல இன்னும் ஆயுதங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதனால நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப நம்மளோட ட்ரோன் ஹார்பி நம்ம இஸ்ரேலோட தயாரிப்பை வந்து நம்ம பயன்படுத்துறதுல நுண்ணிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுனதுல வந்து 100% அக்யூரசி இருந்தது. அவங்களால அதை முறியடிக்க கூட முடியல. அப்போ இந்த விஷயத்த வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, சைனா வந்து தன்னோட அந்த ட்ரோனோட இதை வந்து இன்னும் வந்து உலக நாடுகள்கிட்ட வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆயுதங்களும் ட்ரோன்களும் வந்து அவங்க கொடுத்து உதவி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபட சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எனக்கு ஏற்படுது. இணைப்பில் வந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.